வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி எப்படி விங்ஸ் வைக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு வந்துடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோவில் எப்படி நம்ம அந்த மாதிரி விங்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இந்த வீடியோவில் போகலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ்ங்கிற ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம எடிட் பண்ணுற ஆப் வந்து பிக்சார்ட் தான், இதில் வந்து ஒரு குழப்பம் இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா எடிட்டை ஃபோட்டோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறோமோ அந்த ஃபோட்டோ நான் வந்து இப்போ இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஆட் ஆன என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா மேலே செர்ச் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் விங்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். விங்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வரும், விங்ஸ் வந்து நிறைய வரும். இதில் எது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த விங்ஸ் வந்து நான் செக் பண்ணிக்கிறேன், இதில் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இதை வந்து கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ரெண்டெண்ணம் இருக்கும், அந்த டூப்ளிகேட்டை ஒன்று நினச்சிட்டு கொண்டு வந்து வச்சிடலாம். இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து கரெக்டாக நம்ம பொசிஷன் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்து இந்த விங்கை கிளிக் பண்ணிடுங்க. இந்த விங்கை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து இந்த இடத்துல ஃப்ளிப் ரொட்டேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிடுங்க. இந்த இப்படி ஃப்ளிப் பண்ணிடலாம். ஃப்ளிப் பண்ணிவிட்டு இதையும் அதே பொசிஷனுக்கு கரெக்டாக கொண்டு வந்து வச்சுருங்க. இது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணி வச்சுருங்க. பார்க்க ஒரிஜினலாக இருக்க மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அதை வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எரேஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். தொட்டுருங்க. தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எரேஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அழிச்சிடலாம். ஃபுல்லாகவே அழிச்சிடுங்க. அழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பார்டரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீஸ்டோர் அப்படிங்கிற ஒரு கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணலான்னா இந்த இருக்கிற இடத்துலலாம் அதே கரெக்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே அந்த இதுலாம் ஒர்க் ஆகிரும். இப்போ ஒர்க் ஆனோடனே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ அந்த விங்ஸ் வந்து பின்னாடி இருக்க மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை மேலே டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த விங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அதே மாதிரி எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டு நான் இதை ஃபுல்லாகவே அழிச்சிட்றேன். இப்போ அழிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணோன்னா ரீஸ்டோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இதை ஃபுல்லாகவே வந்து ரீஸ்டோர் பண்ணிடுங்க. ஒரிஜினலாக இருக்க மாதிரி ரீஸ்டோர் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எரேஸ் பண்ணிடுங்க. நல்லா பார்த்துக்கோங்க, கிளியராக இருக்கணும். கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தால் கூட அது நல்லா தெரியும், அது தெரியாத மாதிரி அழிச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விங்ஸ் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காதீங்க அந்த பெல் ஐக்கானில் ஆளே கிளிக் பண்ணிட்டு போயிருங்க.